ஜீவா அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன கேட்டோம் அப்படின்னா, பூஜா அண்டு ஜீவா அவங்க 2 பேரும் காதல் மழையில் மூழ்கி அவங்களுடைய அன்பை ரொம்பவே அழகாக எதிர்பாராம யதார்த்தமாக அவங்களோட அன்பை ஃபுல்ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் ஸ்டில் அதே கட்டிலப்படுத்திக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஜீவா சொல்லுவாங்க, எனக்கு உன் ஃபேஸை ஃபேஸ் பண்ண ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பூஜா இருந்துட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னடனா என் ஃபேஸை ஃபேஸ் பண்ண உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் சும்மா சொன்னேன்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் செல்லமாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஈவினிங்கே ஆகிடும். இந்த சைடு இவங்களோட ரொமான்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். அந்த பக்கம் நம்மளோட ராம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பொறுத்து பொறுத்து பார்த்து ஏன்னா நிஷா கிட்ட இருந்து கால் இல்லை, மெசேஜ் இல்லை, அவங்கள பார்க்க முடியலங்க, அவங்களோட சுச்சுவேஷன் என்னன்னு தெரியல. பிகாஸ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட நிஷாவை. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட் டைமில் யாருமே இல்லாதப்போ இவங்க ஜன்னல் வெளில ஏறி அவங்களோட பெட்ரூமுக்கு போயிடுவாங்க. ஆக்சுவலி அது அவங்க பெட்ரூம் தெரியாமல் போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்பா இருப்பாங்க. ஜன்னல் விளையாட்டு பார்த்தா அவங்க அப்பா இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்க அப்பா மாதிரி ஒரு பர்சன் அவங்களுக்கு நிற்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்ததும் வீடு மாறி வந்துட்டோமோ அப்படின்னு நினச்சி பயப்படுவாங்க. அப்போ தான் டக்குன்னு அவர் திரும்புவார். கன்ஃபார்ம் அது நிஷா அவங்க அப்பா தான். எங்கேயோ வெள்ளைன்னு சொல்லியுமா கிளம்பிட்டு இருப்பார். எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் இருக்காங்க, ஏன் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. ஸோ தேடிட்டு இருக்கும்போது அந்த சைடு அந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா சுற்றி இந்த குரங்கு தாவு மாதிரி தாவி தாவி எப்படியோ அந்த ஜன்னல் வழியாக போய் நம்மளுடைய நிஷாவை பார்த்துருவாங்க. ஜன்னல் வழியாக நிஷாவை பார்த்துட்டு நிஷா நிஷா அப்படிம்பாங்க. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ கூட பேசணும் இல்லையா அப்படிம்பாங்க. ஷோ கொஞ்ச நேரம் இரு, அப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, ரியலி மிஸ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. நானும் உன்னை மிஸ் பண்ணுறேன்தான்டா. இருடா ஃபஸ்ட்டு யாராவது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கதவை சாத்திட்டு வருவாங்க. வந்ததுக்கப்புறம் கை 2 பேரும் ஜன்னலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராம் இருப்பாங்க, ஜன்னலுக்கு இந்த பக்கம் நம்மளோட நிஷா இருப்பாங்க. இப்போ கையை பிடிச்சிட்டு பூஜா நிஷா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அழுக ஆரம்பிச்சிட்டு என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க, காலேஜுக்கு வரமாட்டியா, என்னால் உன்னை பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நிஷா இருந்துட்டு உனக்கு மட்டும்தான் அது, எனக்கு எங்கே உன்னை பார்க்கவே முடியாதோ, இவங்க என்னை இப்படியே வச்சிருவாங்களோன்னு நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன்னு எனக்கு தானே தெரியும். இப்போ உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஃபீல், அந்த கவலையில் அவங்க இருக்கும்போது அவங்க கையை மட்டும்தான் அவங்களோட தொட முடியுதே தவிர அவங்க ரொம்ப வழியில் இருப்பாங்க. அந்த வழியில் அவங்க ராம ஹக் பண்ணணும் அப்படிங்கிற ஏன்னா ரொம்ப பெயினில் இருக்கும்போது ஸோ நம்ம ஒரு பர்சனை பார்த்தாங்கன்னா சந்தோஷத்தில் ஆட்டோமேட்டிக் ஹக் பண்ணும்போது அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். இவங்களால அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு நல்லா அழுதுட்ருப்பாங்க. அப்போ ராம் வந்துட்டு ப்ளீஸ்டி அழுவாதடி, கஷ்டமாக இருக்குடி, எப்படியாவது வந்துடுடி காலேஜுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதுக்கு தாண்டா போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது கீழே இருந்து அவங்க அப்பா கூப்பிட ஆரம்பிச்சிடுவார். நிஷா நிஷான்னு கத்த ஆரம்பிச்சு, இருடா வந்துடுறேன், போயிடாத ப்ளீஸ்டா இருடா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சரி போ, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருப்பார் நம்மளுடைய ராம். இவங்க போயிட்டு சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆகிடும், வரவே வர மாட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பதட்டமாக ஓடி வருவாங்க நிஷா. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஓடி வந்ததும் ராம் கூப்பிடுவாங்க. 2-3 வாட்டி கூப்பிடுவாங்க. ராம் இருக்க மாட்டா, சவுண்ட் எதுவும் வராது. அப்போ உடனே நிஷா இருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ நம்ம போயிட்டு லேட்டாக வந்ததுனால போயிட்டான் போல, நான் அவனை பார்க்க முடியாதாடா, என்னை விட்டு இப்படி போயிட்டியாடான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எனக்கு உன் கூட பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க.
திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, "ஹேய் பூஜா" அப்படின்னு சொல்லிட்டு சாரி, "ஹேய் நிஷா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சவுண்ட் வரும். எங்கேருந்து சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. "ஹேய் நிஷா இங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இங்கேயா?" அப்படின்னு சொன்னதும் எட்டி பார்த்தா கட்டிலுக்கு கீழே இருப்பாங்க. இவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடும். "எப்பிட்றா வந்தாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த ஜன்னல் இருக்கும் இல்லையா? அந்த ஜன்னல் மூவி மாரி தான். அந்த இத போல்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு, இப்படி தான் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ, "இப்படி தான் வந்தேனே" அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு கட்டிலுக்குள்ள இருந்தது வெளில வந்ததும், "டான் டான் வந்துட்டேன்" அப்படின்னு சொன்னதும், பூஜாவுக்கு அவ்ளோ ஹேப்பியா இருக்கும். ஓடி போய் பயங்கரமா டைட்டா ரொம்ப இறுக்கமா ராம பார்த்தீங்க அப்படின்னா ஹக் பண்ணிப்பாங்க. ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுகிட்டு அவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லா முத்தம் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய நிஷா நெத்தி, கன்னம் எல்லா இடத்துலயும் முத்தம் குடுத்து ரொம்ப ஹக் பண்ணுவாங்க. "நான் உன்னை எவ்வளோ ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. தயவுசெய்து என்ன கூட்டிட்டு போயிடு." ஸோ இந்த மாரி டயலாக் பார்த்தீங்க அப்படின்னா அங்க வரும். அப்போ ராம் இருந்துட்டு, ஏய் இங்க பார். என்ன நடந்தாலும் சரி, நிச்சயமா நான் உன்ன விட்டு எங்கேயும் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் அவங்க அம்மா கூப்பிட்டுருவாங்க. ச்சோ! டேய் இருடா வந்துடுறேன்ட்டு உடனே கட்டிலுக்குள்ள போய் கீழே ஒளிஞ்சுப்பான் ராம். அவங்க அம்மா உடனே கதவு திறந்து, "ஆ சொல்லும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "இந்தா அப்படியே தூங்கிடாத, இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஆ சரிங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களும் உடனே நிஷாவும் இருந்துட்டு கதவெல்லாம் டாப்பால் போட்டுட்டு, ஜன்னல்ல ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு விட்டுட்டு, "இல்ல நான் தூங்குறேம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடி நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த பால மட்டும் குடிச்சிட்டு தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உடனே அந்த பால் எடுத்துட்டு வந்து அங்க பேசி வச்சுட்டு, அவங்க அம்மா போயிட்டாங்களான்னு எட்டி பார்த்ததுக்கப்புறம், "டேய் ஜீவா மேல வா, ராம் மேல வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அப்போ ராம் மேல வருவாங்க. மேல வந்ததுக்கப்புறம், "என்னடி எங்க மாமியார் எனக்காக பாலெல்லாம் கொண்டு வந்து குடுத்துருக்காங்க போல" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "டேய் கிண்டலா?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இல்ல, அத நான் குடிக்கட்டுமா?" அப்படி சொல்லி கேட்பாங்க. "இந்தா குடி" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "பசிக்குதுடி" அப்படிம்பாங்க. "இந்தா இந்தா இந்த பால குடி" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாங்க. ஸோ பால குடிச்சோனே, "சரி நீ கிளம்பு" அப்படின்னு சொல்லுவாங்க. "எது கிளம்புறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம், "இங்கே உன் கூட தான் இன்னைக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "டேய் எங்க அம்மா அப்பா யாராவது வந்தாங்கன்னா உன் ரூம்குள்ள அவங்க ஏன்டி வரப்போறாங்க? அவங்கலாம் வரமாட்டாங்க. நான் இன்னைக்கு உன்ன விட்டு எங்கேயும் போறதா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து அவங்களோட பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணும்போது, ம், "ராம்" அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. உடனே ராம் அவங்களோட பேக் சைடு தானே ஹக் பண்ணியிருப்பாங்க. பேக் சைட்ல இருந்து பு நிஷாவுடைய கழுத்துல பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைட்ல இருந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உடனே பூஜா இருந்துகிட்டு, "ஆ!" நிஷா இருந்துகிட்டு, "சா ராம், ராம்" அப்படின்னு சொல்லுவாங்க. ம், ம். எந்த வார்த்தைகளுமே வராது. வெறும் இவ்வளோதான். ராம் சைட்ல இருந்து அப்படிங்கிற சவுண்ட் மட்டும் தான் வரும். நிஷா சைட்ல இருந்து ராம், ராம் அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் வரும். ஸோ பேக் சைட்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ராம் வந்து நிஷாவுக்கு முத்தம் குடுத்துட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டுல திருப்பி நிஷ் நிஷா சொல்லுவாங்க, "நோ" அப்படின்னு தலையாட்டுவாங்க. ராம் ம்ஹ்ம். அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டெப்பா பின்னாடி போய்க்கிட்டே இருப்பாங்க. ராம் அது ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னாடி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி வந்துட்டே இருக்கும்போது கரெக்ட்டா அவங்க சுவிட்சு கிட்ட போயிடுவாங்க. லைட்ட ஆஃப் பண்ணிடுவாங்க. ராம் நேரா நிஷா கிட்ட போய் நிஷாவ ஹக் பண்ணுவாங்க. கட்டிப்பிடிச்சு ஸோ அவங்களோட கழுத்துல மறுபடியும் முத்தம் குடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ முத்தம் குடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அவங்களோட அன்பு இன்னும் அதிகமாயிக்கிட்டே இருக்கும். அப்போ ராம் அவங்களுடைய சேட்டைய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட்டிங்ல 2 பேருக்குள்ளயுமே ஒரு தயக்கம் இருக்கும். இருந்தாலும் அவங்க 2 பேருமே சேர்றது, அதாவது அவங்க லைஃப அவங்க கூட தான் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, இந்த விஷயத்த பெருசா அவங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கல. யோசிக்கவே இல்ல. ராம் பொறுத்தவரைக்கும் அவதான் என்னோட வைஃப். இவங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கல. ஸோ அதனால துணிஞ்சு இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க ராம். ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு
நிஷாவோட பக்கத்துக்கு போய் ஃப்ரண்ட் சைட்லேருந்து அவங்க அகைன் கழுத்தில் முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகி நிஷாவும் அவங்க சைடில் இருந்து அந்த நோ அப்படிங்கிற வேர்டு டோட்டலாக போய் அவங்களுமே அவங்க மேலே டீப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களோட காதலை முழுமையாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் முடிவு பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ரியாக்ஷனுக்கும் அவங்க வந்து நோ சொல்ல மாட்டாங்க, எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராம் அப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக அவங்கள அப்படியே தூக்கி கட்டளைக்கு கொண்டு வந்து ஸோ அப்போது அவங்களோட சேட்டையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போவும் நம்ம நிஷா எந்த ஒரு நோ அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்காம எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட் நிஷாவும் ராமும் 2 பேரும் என்ன சொல்லிடுறாங்க, அவங்களோட அன்புமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ 2 பேரும் அவங்களோட அன்பை பரிமாறினதுக்கு அப்புறமா ராம் கிட்ட நிஷா சொல்லுவாங்க, என்னை விட்டுட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய், நீ என்னுடைய லைஃப்டி, என்ன நான் விட்டுட்டு எங்கடி போவேன், உன்னை விட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. அப்போ உடனே விஷாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். விஷாவும் டைம்ல ராம் ஹெல்ப் பண்ணி அப்படியே பார்த்துட்டு 2 பேரும் சேர்த்து அன்னைக்கு நைட்டு அப்படியே கழிப்பாங்க. இங்கே இவங்களோட லவ் ரொம்பவே டீப்பாக போகும், அங்கே அவங்களோட காதல் வந்து ரொம்ப டீப்பாக போகும். ஸோ மார்னிங்கு விடுதுக்கப்புறம் மேடம் நிஷா மேடம் எழுந்துச்சு குளிக்க போகலாம் அப்படின்ட்டு குளிப்பாங்க. குளிக்க போயிட்டு வெளில வரும்போது சார் அவ்வளோதான் எழுந்துச்சு உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது நீங்க போகலையா அப்படி சொல்லுவாங்க. எங்கே போகிறது அப்படி சொல்லி அம்மா வந்துடுவாங்கடா. வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க, அவங்க கீழே டீப்பாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்றடா அப்படி சொல்லுவாங்க. கீழே ஒரு வேலையா இருக்காங்க, அது எப்படி உனக்கு தெரியும், இப்பதான் கேட்டுச்சு, சீக்கிரமா கீழே வாடி. அதாவது நிஷா வந்து கூப்பிட்டுருப்பாங்க, நிஷா சீக்கிரமா கீழே வா, எங்க பெரியம்மா பெரியப்பாலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் வரும். ஓஹோ, அதான் சார் வந்து ஜாலியா இருக்கேன். ஆமா, அவங்க இப்போதைக்கு மேல வர மாட்டாங்க. உனக்கு ஓகே அப்படின்னா குளிச்சுட்டு வேற ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கேன், என்ன இன்னொரு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராம் திருப்பாங்க. விடும் வெளியே இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி பகல்டி இப்போ போனால் நான் மாட்டிப்பேன் அப்படி சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு டே ஃபுல்லாக நான் அப்போ இங்கே தான் இருக்கணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அது சந்தேகமே இல்லை அப்படி சொல்லுவாங்க. டே இங்கே பார், ஃப்ரெஷ் ஆகணும், எனக்கு ஏதாவது ட்ரெஸ் இருக்காடி அப்படின்னு கேட்பாங்க. என்னுடைய சாரி வேணுமா இருக்கு போட்டுக்கிறியா அப்படிம்பாங்க. ஏய் சுடிதார், ஏய் நைட்டி போட்டுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏய் எனக்கு இருந்தா ரெடி, வேணா உனக்கு ஓகேன்னா சொல்லு, ஒன்ன வேணுமா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராம் இது மட்டும் நல்லா ஒக்கனையா வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் குளிச்சுட்டு வந்ததும் ஆக்சுவலி பீரோட இருந்து அவங்களுக்காக ஒரு செட்டு டெக்கி யாருக்கு இது அது சொல்லுவாங்க. உனக்கு தான், நான் வாங்கினது, பட் என்னால் வந்து கொடுக்க முடியல. சரி ஓகே, இந்த மாப்பிள்ளைக்கு விருந்தெல்லாம் பயங்கரமா இருக்கு, சரி பசிக்குது அப்படி சொல்லுவாங்க. சரி சரி நான் கொண்டு வரேன், நீ ஃப்ரெஷ் ஆகிட்டு முடியாது அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவாங்க. சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆகு அப்படின்ட்டு இவங்க போடுவாங்க. இவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு அவங்க ஐயோ உனக்கு ப்ரஷ்ஷு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கதவு தரடா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ரஷ் இந்தாடா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ப்ரஷ் பண்ணிட்டேன், நீ எப்படிடா அதான் உன் ப்ரஷ் பண்ண, நீ ஏன் ப்ரஷ் இல்லையா, நான் உன் ப்ரஷ்ல பண்றது என்ன தப்பு, நீ ஏன் என்னுடைய உன் ப்ரஷ்ல பண்றது மட்டும் என்ன தப்பு அப்படி சொல்லுவாங்க. ஐயோ சே அப்படின்னாங்க. பொடி அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு கீழே எல்லாருக்கிட்டும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு சரி அவங்க கீழே இருந்தாலும் அவங்களோட நினைப்பு ஃபுல்லாமே அவங்க ரூம்ல தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு அப்புறமா அந்த இடத்துல ஒரு இவங்களுக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா அவங்க பெரியப்பா வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மாவை நாங்க இந்த மாதிரி வெளில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேபி பர்ச்சேஸ் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புவாங்க. நீ பார்த்து வீட்டு பத்திரமா லாக் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய ராம்காக பூஜா நிஷா
சமைச்சு சுட சுட எடுத்துட்டு மேலே போவாங்க. மேலே போனதும் டைம் டேபிள் உட்கார வச்சு ம் ம் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, பொங்கல் தான். பொங்கல் அப்படிம்பா. டேய், நானே உனக்காக செஞ்சேன். நீ செஞ்சிருக்க. அது பொங்கலா இருந்தாலும் அமிர்தமா தான் இருக்கும். அது இன்னும் மேலும் அமிர்தமா மாத்துறதுக்கு நீயே ஊட்டி விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ராம் சொல்லுவாங்க. டேய் அப்படிம்பாங்க நிஷா. டேஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நிஷாவே அவங்க பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுருவாங்க. ஊட்டி விட்டதுக்கு அப்புறமா 2 பேரும் சாப்பிட்டுட்டு நல்லா ரூம்ல அரட்டை அடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளா அவங்க 2 பேரும் பார்க்காம இருந்திருப்பாங்க, பேசாம இருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஏக்கத்தை எல்லாமே அன்னைக்கு அவங்க 2 பேருமே சரி பண்ணிப்பாங்க. நிறைய பேசுவாங்க, நிறைய பகிர்ந்துப்பாங்க. ஸோ அப்பப்போ சின்ன சின்ன ரொமான்டிக், அதாவது அப்பப்போ சின்ன சின்ன முத்தம், கொஞ்சம் பெரிய முத்தம், பெரிய சைஸ்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்குள்ள சின்ன சின்னதா ரொமான்டிக் வந்து போயிட்டு இருக்கும். ஸோ நைட்டு ஆயிடும். நைட் ஆனதும் சரிடி, நடுராத்திரி இல்லை, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராது, நான் கிளம்பட்டுமா? எப்படியாவது வீட்டில் பேசி காலேஜ் போகிற பாரடி அப்படி சொன்னாங்க. நான் கண்டிப்பாக வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு டைட்டு ஹக் கொடுத்து அவங்களோட நெத்தியில சின்னதாக ஒரு முத்தம் கொடுத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து ராம அனுப்பிச்சுடுவாங்க. ராமும் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமா அவங்க கிளம்பி அப்படி எப்படி வந்தாங்களோ அப்படி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அடுத்த நாள் காலேஜுக்கு போவோம். காலேஜில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்கமிங்கில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இருக்கும் எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் டாடா, பை பாய்.